சரி 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 காளி நீலி சூலி கம்பக்கழி கழுப்பா நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே கோபப்படாதம்மா. குடும்பம் சாமி சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடசுப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தாங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல இருக்கு. ஐயா நீ பலே பலசாலிதான். எல்லா அடியையும் தாங்கிட்ட. அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். வெங்கட சுப்பம்மா கைய பிடிச்சுக்கோ. என்னய்யா சொல்லி தொலையா? எங்க முகத்த காணா? ஓ துந்தி மறைக்குதோ? எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலிரவு நடத்துங்கோ. முதலிரவு எங்க கொண்டாடுறது? அடிச்சு அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஓ என்னய்யா சும்மா இரு. தம்பி அண்ணனுடைய நிலைமையை பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர எம்ஆர் ராவா மாதிரி ஆக்கிட்ட. நீ ஆரம்பிச்சிட்டியா? அண்ணே கவலைப்படாத. அக்காட சொல்லி உங்க முதலிரவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலிரவுக்கே சிவாசா? அக்கா எங்க ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்க. அக்கா சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆகி போச்சு. சுப்பு கைத்தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கறீங்களா? எப்படி முதல்ல நடத்த போறீங்க? அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ சரி 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 இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்திறேன். எங்க பொண்டாட்டிய காணா? கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாளா? இங்கே நில்லு. ஏன் சாமி கூட்டிட்டு வந்திருக்க? வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு. உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளியே கூட்டு வந்தேன். 4 பேரோட நெருங்கி பழகு. அப்பதான் என் கூட நெருங்குவ. உன் பொண்டாட்டி எல்லாரும் கூட நெருங்கி பழகு சொல்ற? உலக நடப்ப புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோ வாயா, என்னமோ சொன்னீங்க எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு. பாத்தியா? மூக்கு மூலியமா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். அண்ணே நீங்க துணிச்சல்காரர். நேத்து வரைக்கும் தெருவுல வித்த காட்டிட்ட வெங்கட சுப்பமாவை சம்சாரமாக்கி கொண்டாந்துட்டீல. ஏய் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத. ஏன் நான் கூப்பிட கூடாதா? இவங்க தட்டுல நானும் 10 பைசா போட்டிருக்கேன். எனக்கும் கூப்பிடுறதுக்கு உரிமை உண்டு. அட பாவிங்களா, தட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குனா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன்? சுப்பமானு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அண்ணி அண்ணி அண்ணி. விட்டா குடும்பம் நடத்துவான் போல இருக்கு. 2 கொத்து பரோட்டா போடு. யாருக்கு? அன்னிக்கு. அன்னிக்கு அன்னைக்கு 2 கொத்து பரோட்டா போடு. எந்த பக்கம் உட்காரு. இந்த பக்கமா விட்டா இவன் குடும்பம் நடத்திடுவான் போல இருக்கே. எப்படி மச்சான், நம்ம கடையில கடைஞ்சொல்லி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறான் பாருங்க. கூப்பிடுறா கந்தசாமி. கந்தசாமி என்ன கேளுப்பா? சுப்பம்மா சுப்பம்மா, ஐயோ வீட்டுக்கு முன்னால பைக் எடுத்து என் மானத்தை வாங்குறாளே. டேய் விசில நிறுத்து. அம்மா கொத்து பரோட்டாவை நிறுத்துமா.
டேய் விசில் அடிக்காதடா. விக்கிரமாதித்தன் உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ பல்ட்டி அடிக்கிறது உன் வாயில இருக்கு. என்னன்னே சொல்றிய? வித்தக்கார பொண்ணாச்சே, விசில் அடிச்சா டும் டும் சத்தம் கேட்டா இவ பல்ட்டி அடிப்பா. சுப்பிரமணியம் என்ன இனிமே நீங்க வித்த காட்டியே பொழைச்சுக்கல. கிண்டலா? ஆ, 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 ஐயோ ஐயோ ஏன் அடிக்க வச்ச உன்னை முட்டையில அடிக்கிறேன். முட்டையில அடிக்கிறேன்டா. முட்டையில அடிக்கிறேன். அடைய பாரு. யார் நம்ம மாதிரி சரி 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 ஐயோ எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே. லட்சம் ரூபாய் தான் கேட்டேன், அதுக்கு ஒரு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரும் நஷ்டமாயி போச்சு. இங்க பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. அக்கா என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாரா? ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுடால சிக்கலான்னு பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? போ போ வேலை பாரு போ. டேய் இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே அறுத்துப்படா இருக்கு. அக்கா அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு உன் புருஷ துணி எல்லாம் துவைச்சு போடு போ. இவ வாயா இருக்கணும். என்ன அறுத்துருவான் குறுத்துருவான்னு சொல்லுத்து. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க. மகளே நிறுத்தியா? வந்துருச்சு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா நீ உன் தம்பி இரண்டு ஆப்பிரிக்காவோ? இது பாரு வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு சட்டியை காய வச்சு இழுச்சுப்படி வெளிக்காமா. என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்து. ஐயோ சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்கா வந்தான்னா. அக்கா என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. சொல்றடா. அப்பா, உன் பொண்ணு இருக்காளே வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. அதுவா முக்கியம். முதலிரவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலருவனா என்ன சாமி? கிழிஞ்சது போ. அதுக்காக முதலிரவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். யோ உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கருமுட்டை. உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ ஓ மட்டும் தெரியுதா? அப்பா இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா? நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. 2 தட்டு தட்டுங்க. யோ எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்பம் வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து. அக்கா இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம். என் முதலிரவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும் அப்புறம் சொல்றேன். சரி. அடி சுப்பம்மா நீ அங்கே நான் இங்கே. எப்படி? வா. தம்பி வாசிடா. என்ன இங்க வந்து படுத்துட்ட? சுப்பம்மா அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிடா. என்ன இந்த நேரத்துல நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. வேங்கட சுப்பம்மா பாத்திரம் விளக்கியாச்சா? பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோலக் அடிச்சா பம்பரமா ஆடும். இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக் வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை இழுத்துட்டு ஓட வேண்டியதான். யோ டோலக் அடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாற்றவே மாட்டோம். என்னய்யா நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தங்காணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நாத்தமா? சும்மாரா, உன்னால ₹1,00,000 போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர ₹1,00,000 போயிடும். முதல்ல போவலியே. அக்கா தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு ₹1,00,000 போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சரி 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 சரி